அது. நீங்க கோயிலுக்குள்ள போறீங்களே, அவர் சொன்னாருங்க, செருப்பு போட்டுட்டு சாப்பலுக்குள்ள போலாம் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட கேக்குறாங்க, சூப்பரா சொல்றாரு. ஹி இஸ் எ ரிஃபார்மருங்க. சூப்பரா சொல்றாரு. மனதில் இருக்கக்கூடியவற்றை விடவா காலில் இருக்கும் அழுக்கு தீட்டுப்பட்டு விடும்? மனசை கழுவிடா முதல்ல. இது ரிஃபார்மர். சொன்னாங்களே, இவ விபச்சாரி, கல்லெடுத்து சூப்பரா எழுதினாரு, சிம்பிளா. உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எறியுங்க. சைலண்டா இருந்தாருங்க, செத்து போனாருங்க நமக்காக. கடைசி நிமிஷம் வரைக்கும் ரிக்ரெட்டே இல்லாம ஒரு ஆளால் இருக்க முடியுமா? அவர் சொல்றார், என்ன கருணையான உலகம், முள்முடி ரத்தம். ஒருத்த லெபனான் கவி எழுதுறான், என்ன கருணையான உலகம், முளை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது. முள் விதைத்தால் ரோஜா முளைச்ச ஆளுங்க அது. பாருங்களேன், இறை அப்படிங்கிற கொள்கை எப்படி புரியுது பாருங்களேன். இந்த அவையில் இருக்கக்கூடிய யாரும் கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு போங்க, முஸ்லிம்களாக இருந்துட்டு போங்க, என்னவாவும் இருந்துட்டு போங்க. நான் இந்த பாட்டு சொல்றேன். இப்ப இறைவனிடம் கையேந்துங்கள்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அல்லாங்கிற அந்த சொல்ல மட்டும் எடுத்துட்டு நீங்க உங்க சாமி பேர் சொன்னா சூப்பர் பாட்டு இது. சரியா? இறைதான். பாருங்க, நான் சொல்லும் போது எனக்கு இப்போ படிக்கும் பொழுது கண் கலங்குது. எனக்கு புரியுது இல்ல. பாருங்களேன், உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். உடம்பு தாங்க கோவில், ஆலயம், கட்டடம் எல்லாம். எவ்வளவு அழுக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த ரெண்டுத்தையும். எவ்வளவு அழுக்கு பண்றோங்க. இந்த ஊன் உடம்பு ஆலயம் என்றால் இதை அழுக்கு பண்ணுவோமா? குடிப்போமா? தேவையற்ற ஹராமான விஷயத்தை சாப்பிடுவோமா? ஒதுக்கப்பட்டவற்றை சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோமே. உள்ளம் பெரும் கோயில் என்றால் பாரு எப்படி இருக்கா பாரு. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமே. பொறாமைப்பட மாட்டோமே. அநீதிக்காக சந்தோஷப்பட மாட்டோமே. உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். அப்புறம் வள்ளல் பிரானாருக்கு வாயு. வள்ளல் பிரானாருக்கு வாய் தான் கோபுர வாசல். இதுல இருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது, கெட்ட விஷயம் உள்ள போக கூடாது. டபுள் டோர் லாக். காந்தி தாத்தா பொம்மை, டபுள் டோர். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். அடுத்தது பாருங்க, தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். சீவன் தான். இப்ப உங்க எல்லாரும் சூப்பரா சந்தோஷப்படுறதுக்கு ஒரு மேட்டர் சொல்லவா? நீங்க எல்லாரும் இந்த வினாடி உயிரோடு இருக்கிறோம். நேற்று நைட் 5 லட்சம் பேர் இருந்தாங்க, காலையில எந்திரிக்கல. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு 1000 பேராவது உலகத்துல செத்து போயிருப்பாங்க. நானும் நீங்களும் உயிரோட இருக்கிறோம். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். அவர் உயிரோடு இருக்கும் தேவன் சொல்றீங்கல்ல, அந்த தேவன் வேறு எங்கேயும் இல்லை, உள்ளே இருக்கிறார். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். அடுத்த அடிச்சா பாருங்க குருநாதர், கள்ள புலன் 5 காடா மணி விளக்கு. இது புரிஞ்சு போச்சுன்னா நாம கள்ளம் செய்யற அந்த 5 உறுப்புகள் இருக்குல்ல, இது எல்லாம் விளக்கு மாதிரி வந்து சாட்சி சொல்லும். சாட்சியா நிக்கும், நம்மள பார்க்கும். ஏய் ஜாகிரதை, தொடாத, பேசாத, சாப்பிடாத, பார்க்காத. இந்த வாய்ப்பு இருந்தா இது வந்து சேரும் என்று சொல்லுகிறான் திருமூலன். லைட்னா என்னங்க? டிரான்ஸ்லேஷன் நான் கேட்டேன். வெளிச்சம். சரி, வெளிச்சம். வெளிச்சம்னா என்னங்க? ஏங்க, பாப்லோ நெருடா கிட்ட கேட்டாங்க, அவன் என்ன விளக்கம் சொன்னா பாருங்களேன். லைட் இஸ் a shadow of God அப்படிங்கிறாங்க. அது இறைவனின் நிழல்ங்கிறாங்க. அவன் இறைவனின் நிழல் வெளிச்சம் என்றால் இறைவன் எப்படி இருப்பான்? சரி, இறைவன் எப்படி இருப்பான்? இறை கொள்கை என்பது என்ன? ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், கர்ப்பமான நிலையிலே ஒரு பெண்ணின் வயிற்றிற்குள்ளே இருக்கும் குழந்தைக்கு ஆறு, மலை, கடல் என்றால் என்ன என்று எப்படி தெரியாதோ, சொன்னாலும் எப்படி புரியாதோ, அப்படி மனிதர்களுக்கு கடவுள் கொள்கை தெரியாது என்று சொல்கிறான் ஐன்ஸ்டீன்.